முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது தான் இந்த கந்த சஷ்டி விரதம். அதில் கடைசி நாள் 6ஆம் நாளாக சொல்லப்படும் இந்த சூர சம்ஹார தினத்தன்று இந்த ஒரு வார்த்தையை வெறும் வயிற்றில் உச்சரித்தால் போதும், நினைத்த காரியம் அனைத்தும் நடந்தே தீரும் அப்படிங்கிறதும், கந்த சஷ்டி விரதம் 6 நாட்களும் இருக்க முடியாதவர்கள் கூட சூர சம்ஹாரத்தன்று இந்த ஒரு வார்த்தையை வெறும் வயிற்றில் உச்சரித்தாலே போதும். அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக உன்னதமான ஒரு விரதம். உடல்நிலை காரணமாகவோ வேலை நிமித்தமாகவோ 7 நாட்களும் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க சூர சம்ஹார நாளில் மட்டும் எப்படியாவது இந்த விரதத்தை இருந்து முருகனின் அருளை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் நடத்திய போரே கந்த சஷ்டி விரதமாக நம்ம கடைப்பிடிக்கிறோம். 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க 6ஆம் நாளான சூர சம்ஹார நாளன்னைக்கு விரதம் இருப்பதன் மூலம் முருகனின் அருளை பரிபூர்வமாக பெற முடியும் அப்படின்னும், குழந்தை பாக்கியம் வேண்டி கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த விரதத்தை இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் சூர சம்ஹார நாளிலும் மறுநாள் திருக்கல்யாண நாளிலும் கணவனும் மனைவியும் இணைந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி 6 நாட்களும் இருக்க முடியாதவங்க சூர சம்ஹார தினத்தன்று அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை வெறும் வயிற்றில் சொன்னால் போதும், நிச்சயமாக நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த வகையில் திங்கட்கிழமை அக்டோபர் 27ஆம் தேதி சூர சம்ஹார தினத்தன்று சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான மந்திரம், முருகனின் மூல மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த ஒரு மூல மந்திரத்தை முடிந்தவரை 108 முறை பாராயணம் செய்யலாம். இந்த மந்திரம்லாம் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, சொல்ல தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றில் முடிந்தவரை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை அதை தாராளமாக உச்சரிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை கந்தா 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எத்தனை முறை பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. சூர சம்ஹார தினத்தன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நம்ம நாள் முழுவதும் உச்சரிக்கலாம். முடிந்தவரை அந்த மூல மந்திரத்தை வெறும் வயிற்றில் உச்சரித்து முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் சூர சம்ஹார நாளன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் புகைப்படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்காரம் செய்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து எந்த நோக்கத்திற்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை கூறி விரதம் இருப்பதாக வழிபாடு செய்ய வேண்டும். அன்று முழுவதுமே நீர் ஆகாரம் மட்டுமே எடுத்துக்கொண்டு முருகனுக்குரிய பாடல்களை ஓம் சரவண பவ அப்படி இல்லைன்னா கந்தா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உச்சரித்தவாறு விரதம் இருக்க வேண்டும். மாலையில் சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு பூஜை அறைக்கு வந்து 6 அகல் நெய் தீபம் ஏற்றி ஷட்கோண கோலம் போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு 6 வகையான சாதங்களை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது மட்டுமல்ல 3 முக்கிய நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே போல் மறுநாள் திருக்கல்யாண நாளன்னைக்கு விரதமிருந்து முருகப்பெருமானிடம் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம கூறினோம் அப்படின்னா புது மாப்பிள்ளையான முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதலுக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது உண்மை. முருகனின் திருக்கல்யாண நாள் அன்னைக்கு விரதமிருந்து திருக்கல்யாணம் முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு கல்யாண விருந்து சாப்பாடு நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபாட்டு
அந்த விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பு. விருந்து சாப்பாடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது நம்ம வேண்டுதலை மனதார நினைத்து முருகனிடம் வேண்டினோனா நிச்சயமாக நாம் நினைத்த காரியம் நடத்தி வைப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்று நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கந்த சஷ்டி விரதத்தின் பலனையும் முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஒரு சூரசம்ஹார தினத்தன்று இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.